வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களை காட்டும்போது வந்து நம்ம சாஃப்ட்வேர் WinTrader யூஸ் பண்ணி எப்படி நமக்கு ஆப்ஷனில் ஸ்கேல்பிங் என்ட்ரி எப்படி பண்ணலாம், ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி இது நான் 1 வீக்கில் செட் பண்ணியிருக்கு. இது வந்து சார்ட் வந்து 23,200 புட் ஆப்ஷன் சார்ட் தான். அப்போ நமக்கு சாஃப்ட்வேர்க்குள்ளே இந்த மாதிரி ஆப்ஷன் செப்பரேட் சார்ட் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி காட்டி தரும். என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். மீன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து சிக்னல்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். ஒரு 80 to 90% கன்ஃபார்ம் உங்களுக்கு இதில் ஸ்ட்ராட்டஜியில் ஆக்ரோசி கிடச்சிட்டு இது உங்களுக்கு லைவில் டெஸ்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், அங்கே என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி க்ரீன் அப்பேரோ கிடச்சிருக்கு. அது வந்து பை சிக்னல். அந்த சிக்னல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் கிடச்சிடும். அந்த அலர்ட் மெசேஜுக்குள்ளே எழுதி காட்டுதுன்னு எந்த ரேட்டில் நம்மளை பை பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே எழுதி காட்டு தரும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தோம்னா இங்கே கூட டிஸ்பிளே இருக்குது. இப்போ இந்த சிக்னல் பார்த்தோம்னா இங்கே ரேட்டு வந்து 168.80 நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடியே ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ஆருக்கு கீழே ஒரு பார் இருக்குது. அது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார் தான். அந்த பார் க்ரீன் காட்டணும், க்ரீன் கலர் காட்டணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கீழே இந்த ப்ரைஸ் கூட இருக்குது. அது வந்து பை ஜோனை எழுதி காட்டணும். அப்போ நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. சிக்னல் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இன் பை ஜோன் அண்ட் அந்த கீழே அந்த பார் கூட க்ரீன் இருந்தாலும் அந்த கன்ஃபர்மேஷன் பார்ட் ஓகே இருக்குது. தைரியமாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த ஏரியா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருக்கு. பட் அந்த டைமில் இந்த கீழே அந்த பார் கன்ஃபார்ம் இல்லையா, நோ ப்ராப்ளம். நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்த லெவலில் இந்த லெவலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த கேனில் அங்கேயும் மார்க்கெட்டு ஏறி போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 143 அந்த மார்க்கெட் அந்த கேண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஹை வந்து 153 இருக்குது, க்ளோசிங் வந்து 153 இருக்குது. தட் மீன்ஸ் அது ஃபார் எக்ஸாம்பிள் 153 நம்மளை என்ட்ரி பண்ணியிருந்தால் மார்க்கெட் ஹை பார்த்துருந்தா 248 வரை மார்க்கெட் ஏறிச்சு. அப்போ நம்ம சிங்கிள் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஒரு 90% மார்க்கெட்டில் நமக்கு அந்த டார்கெட் கிடைச்சிடும். இப்போ நம்ம ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆரோக்கு கீழே அந்த டைமில் கன்ஃபார்ம் இல்லையாஇருந்தாலும் ஒரு 2-3 கேண்டில்ஸ் அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தால் தைரியமாக உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். கீழே பாரம் ப்ரைஸ் ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பண்ணலாம். அப்போ நமக்கு சிக்னல்ஸ் கிடைச்சிருந்த டைமில் இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் லெவலில் கீழே கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அந்த மாதிரி டார்கெட்டும் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கீழே கிடைச்சிடும். அப்போ இது ஒரு லைவ் டெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. லைவ்ல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லித்தரது எப்படி ஒர்க் பண்ணுங்க. And thank you.